அங்க சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகலாம். புரிஞ்சதா உனக்கு? அது செத்ததுக்கு அப்புறம் எங்கன்னு உனக்கே தெரியும். லைட் கவலைப்படாத, போய் பேசு. என்னம்மா? ஆப்பிள் கொண்டு வந்திருக்கேன். நம்ம நெய்பர் தான் கொடுத்தாங்க. எதுக்கு ரூம் இப்படி இருட்டா வச்சிருக்க? இது கண்ணுக்கு நல்லது இல்ல. என்ன இது? வெளிச்சத்துல படிக்கணும். அம்மாவோட கண்ணுக்கு ஷினிகாமி தெரியல. இப்போ உன்கிட்ட இருக்க டெத் நோட் எனக்கு சொந்தமானது. ஆனா அதை இப்ப நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க. அதனால உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரியுவேன். அதோட நான் பேசுறதோ உனக்கு மட்டும்தான் கேட்கும். ஏன்னா இப்படி சொல்றேன், மனுஷனான நீயும் ஷினிகாமியான நானும் பார்ட்னர் ஆயிட்டோம். அருமை. உன்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். என்ன எதுக்காக தேர்ந்தெடுத்த? கேக்குறேன்ல, சொல்லு. ஓ, இந்த உலகத்தோட ஆப்பிள் சுவையை அடிச்சுக்கவே முடியாது. உங்க உலகத்துல இது என்னன்னு சொல்லுவீங்க? ஜூசினா? கேட்ட கேள்விக்கு பதில். நான் உன்னை தேர்ந்தெடுக்கல. இந்த டெத் நோட்டை கீழே போட்ட அவ்வளவுதான். உன்னை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய வஸ்தாது இல்ல. கொஞ்சம் அடக்கி வாசி. நீ இருந்த இடத்துல அது விழுந்துருச்சு, நீ அதை எடுத்துக்கிட்ட. ரொம்ப பெருமை பெய்தாத, சரியா? இது எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருந்த. சரி, நீ எதுக்காக கீழே போட்ட? தெரியாம கீழே போட்டேன்னு சொல்லி பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா அதை போட்டேன்னா எனக்கு போர் அடிச்சிருச்சு. போர் அடிச்சிருச்சா? எங்களை மாதிரி ஷினிகாமிக்கு கொஞ்ச நாளா எந்த வேலையும் இல்ல. திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, சூதாட வேண்டியது. நான் ஒருத்தனாவது இந்த